வந்து நிறைய பேர் காரியம் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டில் அதை இப்போ காரியம் பண்ணி வரவேற்கிற மாதிரி இருக்குன்னா ஃப்ளவரில் தான் ஒர்க் பண்ணி வைப்பாங்க. அதான் எங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி. அது வந்து எக்ஸ்பர்ட் அவர் வந்துருக்காரு. அது உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா அவர்கிட்ட கேட்டுக்கலாம். வந்துட்டு இருக்காரு. ஸோ உங்களோட அனுபவத்தை உங்களோட இதையும் சொல்லுங்கள். எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டீங்களா? ரிசர்ச் பண்ணாதவங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இன்னைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷன் வந்து ஃபுட்டு உணவு உற்பத்தி பாதுகாப்பு செயல்முறை விளக்கவும் கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம இந்த ட்ரஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா இந்த விஜயகுரு ட்ரஸ்ட் நான் ப்ராஃபிட் நான் பொலிட்டிக் நான் கவர்மெண்ட் சோசியல் மார்க்கெட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இவங்க 2005 என்னன்னா ஃப்ரீ கம்ப்யூட்டர் சென்டர், டோட்டல் ஃப்ரீ கம்ப்யூட்டர் எஜுகேஷன், எல்லா சாஃப்ட்வேர் கோர்ஸும். அப்புறம் வந்து சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, மேடையில் வந்து கொண்டிருக்கின்ற விஜயகுரு ட்ரஸ்டினுடைய நிறுவனர் சிவகுமார் அவர்களே, பல்வேறு சாஃப்ட்வேர் மாணவ செல்வங்களுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி, யோகா பயிற்சி, தையல் பயிற்சி, இது போன்ற பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகின்றது. அதற்காக விஜயகுரு ட்ரஸ்டையும் அதனுடைய நிறுவனர் சிவகுமாரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இந்த பகுதியிலே மாணவ செல்வங்கள் எவ்வாறு பயின்று தங்களுடைய தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அந்த வகையிலே பல்வேறு பயிற்சியை நீங்கள் ஏற்பாடு செய்துள்ளீர்கள். அதுபோலவே உணவு, சுகாதாரம், நல்ல காற்று இவைகளை வலியுறுத்தும் பொருட்டு இன்று நல்ல சுத்தமான சத்தான உணவு எது என்பதை இங்கே உங்களுக்கு விளக்க வருகின்றுள்ளார். சாகாத கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா அடடா மானம் எங்கே, குட்டி சுவருக்கு கீழாக வீழ்ந்துபட்டான். இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீணை நரம்பினிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் மானம் என்றே ஒழிக்கும். மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானவற்ற வம்சமடா நீ. ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய். மாண்பு கொடுத்தேன், மகனாய் வளர்த்தேன். தின்று கொடுத்த திமிர் வாய்ந்த தோள்கள் எங்கே தினவெடுக்கவில்லையா? அந்த வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோடையே என் வீரப்பாலுக்கு வழி சொல்வார் என்று கதறினார் என்பது நெருங்கிய ஏழை கிழவி. சென்றென்று செருமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தால் அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு இரத்த வெள்ளம்.